முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, 3 பூண்டு பற்கள். தக்காளியை நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காவும் வெட்டி வச்சுருக்கேன். பூண்டை சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுந்து, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் ப்ரௌன் கலரில். அது லைட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் பொரிஞ்சு வந்தோடனே காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நல்லா தட்டி வச்ச பூண்டு எப்பயுமே தட்டி வச்சுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நார்மலாக முழு பூண்டாக போடுறவங்களும் விருப்பப்படுறவங்க போடலாம். ஆனால் நான் எப்பயுமே தட்டி தான் போடுவேன். நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அது ஒரு நான்வெஜ் டேஸ்ட் வரும். பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா உங்களுக்கு மசிஞ்ச மாதிரி வரும். எண்ணெயும் தக்காளியும் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். அதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வருங்கிறதுக்காக. நார்மலாகவே நம்ம பெருங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் லைட்டாக சால்ட்டு மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போடலை. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கே போட்டிருந்தோம். இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம காரம் எல்லாமே சேர்த்துருப்போம். தக்காளியோட புளிப்பு எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணி வதக்கி விடுறேன். தண்ணி தெளித்து அது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு மூடி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினோடனே அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி பதத்தில் நமக்கு வரும். பூண்டுலாம் நல்லா வாசனையாக வரும். அந்த டைமில் நீங்கள் வெட்டி வச்ச முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. கரெக்டாக 4 to 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு சிம்மிலே நீங்கள் வேக விட்டாலே எந்த தண்ணியுமே ஊற்ற வேணாம். அதிலே நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடச்சிரும். முருங்கைக்காவோட க்ரீன் கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் ஸ்ட்ரென்த்தும் கூட. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காவோட கலர் மாறல. அந்த பதத்தில் நீங்கள் எடுத்திங்கனாலே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நம்ம ஊரில் முருங்கைக்காய், முருங்கீரை எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. நிறையா பேரோட ஊரில் கிடைக்கல. அப்ராடில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.